எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விலாக் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப மங்களகரமாக பக்தியோடு ஆரம்பிப்போம். ஆடி வெள்ளி நான் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தேன்றது தான். வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் நம்மளோட அப்பார்ட்மெண்ட் வெளியில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பூக்கோலம் போட்டிருந்தேன். சாமிக்கு நெய்வேத்தியமாக தேங்காய் பால் கொழுக்கட்டை பாயாசம் பண்ணியிருந்தேன். நம்ம யூஏஇயில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் டிமோ ஷாப்பிங்னு போகிறாங்க. அப்படி என்னதான் இருக்குன்ட்டு நானும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மந்த்லி பிளானர்னு ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் ஜுவல்லரி ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு குட்டி பாக்ஸு அது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் கப் கேக் பண்ணுறதுக்கான இந்த சிலிக்கானில் இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக மட்ட ரகமான ப்ராடக்ட் தான், பட் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று ஆப்பில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்த மனுச்சு ஹேண்ட்பேக்கு, ஆனால் நேரில் வந்துச்சுன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒரு ஹேங்கிங் பண்ணுற மாதிரி ஒரு போர்டு, இட்ஸ் குட் டு பி அ ஹோம் அப்படின்னு, அது ஒன்று 2 dirhams தான். இது ரொம்ப சீப் தான். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே இந்த ஷாப்பிங்கில் இந்த ஃபோன் கவர் தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா 2 dirhams தான். ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது இந்த மணி 300 மணி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நல்லா பெருசாக இருந்துச்சு. நேரில் வந்து பார்த்தா குட்டியோண்டு கையளவுக்கு தான் இருந்துச்சு. நம்மளுக்கு ஃப்ரீ கிஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு தான் வந்துருந்தது. ரொம்ப மோசமான பிளாஸ்டிக்கு, லைட்டாக அப்படி தொட்டாலே உடஞ்சிரும் அந்தளவு. ஃப்ரீ கிஃப்ட் இல்லை, ஸோ அப்படி தான் வரும். இந்த கவர் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோனுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. என் ஃபோனும் ப்ளூ கலர், கவரும் ப்ளூ கலர், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மந்த்லி பிளானர் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒட்டுற மேக்னெட் மாதிரி, ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுக்கலாம். அப்புறம் என்னோடய ஜுவல்லரி பாக்ஸ், இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 1-2 ப்ராடக்ட் தான் கொஞ்சம் மட்டமாக இருந்துச்சு, மற்ற எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா டென்னிஸ் பேட்டில் கட்டுற அந்த ஒயர் மாதிரி, இதுவும் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு குட்டி புக் மாதிரி வாங்கி கொடுத்துருந்தேன். அப்புறம் இந்த ஸ்டிக்கர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 dirhams 2 dirhams அந்த மாதிரி தான். இதெல்லாம் ஓகே, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் விளையாட கொடுக்கலாம், நல்லா இருந்துச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்தது இந்த ட்ராலி, அதுவும் கொஞ்சம் மோசமான பிளாஸ்டிக்கில் தான் இருந்துச்சு. அப்புறம் ரகுக்கு பார்த்திங்கன்னா வாட்சோட வார் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வந்து சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு. வாட்ச்சு, ஃபோன் கவரு, அப்புறம் இந்த மாதிரி புக்ஸு, அந்த மாதிரி எல்லாமே வாங்கலாம். ஸோ எனக்கு டிமு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் பிடிக்கலை. ஸோ ஆடி வெள்ளிக்கிழமை வந்து நான் என்ன சமைச்சிருந்தேன்னு பார்த்திங்கன்னா கவுச்சு எதுவும் சேர்க்கல. இன்றைக்காவது கொஞ்சம் விரதம் இருப்போமே அப்படின்ட்டு சாம்பார், வாழைக்காய் பொரியல், அப்புறம் பன்னீர் ஃப்ரை பண்ணியிருந்தேன். சும்மா வெங்காயம் தக்காளி போட்டு. சாம்பார் வந்து ஃபுல்லாகவே குக்கர்லேயே வச்சாச்சு. வாழைக்காய் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. கொஞ்சமாக தான் சேர்த்தேன். ஐயோ சரியான காரங்க. கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னா நம்ம யூஏயோட வெயிலுக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்கும். 4 அடுப்புன்றதுனால ஒரு அடுப்புலேயும் ஒன்று வச்சு வேலையை ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு துபாய் வரைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா டிஃபன் பாக்ஸில் கட்டி எடுத்துக்கிட்டாச்சு ரகுக்கு. ஸோ சமையல்லாம் முடித்து சாமியெல்லாம் கும்பிட்டு சாயங்காலம் ஒரு 4:30 மணியை போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நல்லா காட்டன் ட்ரெஸ் தான் போட்டுட்டு போயிருந்தோம். ஷூஸ்லாம் போடலை, சிம்பிளாக இந்த மாதிரி செப்பல் போட்டுட்டு போயிட்டேன். ஏன்னா ஷூஸ்லாம் போட்டோன்னா இந்த வெயிலுக்கு தீஞ்சு போயிடும். ஸோ துபாய் ரோட்டில் சாம்பார் சோறோட ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ துபாயில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு டிக்டாக்ல பார்த்துருந்தோம். மிர்திவ் சிட்டி சென்டரில் வந்து குழந்தைங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டிக்காக ஏதோ ஷோ மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே அங்கே போயிட்டோம். மடகாஸ்கர் மூவி யாருக்கெல்லாம் தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்னைக்கு அங்கே அந்த மாலில் பார்த்திங்கன்னா அந்த ஷோ தான் பண்ணியிருந்தாங்க. நானும் பாப்பாவும் நார்மலாகவே நெட்ஃப்ளிக்ஸில் எப்படியும் 1 monthல ஒரு வாட்டியாவது இந்த மடகாஸ்கர் மூவி பார்த்துருவோம். ஏன்னா அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஷோ தான் சூப்பராக இருந்துச்சு. ஒரு 30 minutes ஷோ ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் அந்த மிர்திவ் சிட்டி சென்டர்லேயே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு மேக்ஸு R&Bலாம் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி சும்மா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே இருக்கோமேன்ட்டு சும்மா அப்படியே விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். இது Day 2.
காலையிலே காஃபி டீ எதுவுமே போடலை. ஏன்னா எழுந்திரிச்சதே பார்த்தீங்கன்னா 11 மணி. நல்லா சரியான வெயில். இந்த டைமில் டீ காஃபி போட்டோன்னா முடிஞ்சது கதை. சரின்ட்டு பட்டர் ஃப்ரூட்டில் ஜூஸ் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். அவகடோ ஜூஸ் தான். ஸோ மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தொக்கு வச்சுருந்தாங்க. நெத்திலி கருவாடு போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு, காரசாரமாக. இது கூட காம்போவாக நல்ல ரசம். எப்பயாவது எனக்கு ரசம் நல்ல மாதிரி வரும், இந்த வாட்டியும் நல்லா வந்திருந்தது. ஸோ சிம்பிளாக லஞ்ச் முடிஞ்சுது. கருவாட்டு குழம்பும் நல்லா இருந்துச்சு. இது கருவாட்டு தொக்குன்னெல்லாம் குழம்புன்னு சொல்லலாம். அவ்வளோதான், விலாக் முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.